நாம இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்க்கலாம். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப ஒரு பேராசை பிடிச்சுலாம் நார்மலா இல்லாமலாம் பேராசை பிடிச்சு பணத்துக்குள்ள ஆசைப்பட்டு ரொம்ப ஒரு ஜாலியா போயிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? நீ பெருசா, நான் பெருசான்னு சொல்லிட்டு. அந்த ஊருக்கு என்ன பண்றாரு, இத வெளியிலேருந்து பார்த்த வெளியூர்ல ஒரு தகவல் இன்னொரு ஆள்ட்ட சொல்லி, அங்கேருந்து ஒரு ஆள் வர ஒரு ஏமாத்துற ஒரு ஃப்ராடுக்கார ஆளு என்ன பண்றாரு, 2 பேர் வராங்க. மேனேஜர் ஒரு ஆளு, அவருக்கு மேல ஓனர் ஒருத்தர் 2 பேர் வராங்க. வந்து என்ன பண்றாங்க, ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு பேசுறாரு. இந்த மாரி நான் வந்து பாம்பு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். பாம்போட விஷத்த வச்சு நான் வந்து மருந்து எடுக்கிறேன். மருந்து கம்பெனி வச்சிருக்கிறேன். நீங்களாம் என்ன பண்ணுங்க, பாம்பு பிடிச்சி வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்குலாம் தலைக்கு 1000 ரூபா, ஒரு பாம்புக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்ட்டு. மக்கள் என்ன பண்ணுறாங்க, பாம்புக்கு 1000 ரூபா கொடுக்குறாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே இங்கேன்னு சுற்றி ஒரு 1000 பாம்பு எல்லாம் ஒரு 500 பாம்பு, 500லேருந்து ஒரு 1000 பாம்பு பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே பாம்புக்கு 1000 ரூபா கொடுத்துட்றாரு. அந்த பாம்புலாம் இவங்க ஒரு குடோனில் வச்சு அதுக்கு முறையான ஒரு பராமரிப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த தடவை பாம்பு பிடிச்சி வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா கொடுக்குறேன்ட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் எல்லாம் போய் தொலைவி பார்க்குறாங்க, பாம்பு இல்லை. எப்படி இருக்கும், இவங்க தான் ஆத்திரம் பிடிச்ச மாதிரி ஒரு 500 1000 பாம்பு பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களே. பக்கத்து ஊர்லாம் போய் பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஒரு 1000 பாம்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவர் எல்லா பாம்புக்கும் தலைக்கு 1000 ரூபா, பாம்புக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு அதையும் வாங்கி பராமரிப்பு பண்ணிக்கிறாரு. வச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போகிறாரு. இந்த தடவை நீங்கள் வந்து பாம்புக்கு 10,000 ரூபா நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன்ப்பா. மறுபடியும் எனக்கு நிறைய அந்த பாம்போட விஷம் தேவைப்படுதுன்ட்டு. மக்கள்லாம் என்ன பண்ணுறதுடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு அங்கே இங்கேன்னு போய் தொலைவி மறுபடியும் பாம்பு பிடிச்சி வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பாம்புக்கு 10,000 ரூபா மீன் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. மறுபடியும் அவரு ஒரு 4 5 நாள் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்றாரு. எப்பா, எனக்கு வந்து பிஸ்னஸ்லாம் வேறு லெவலில் போயிடுச்சு. நான் ரொம்ப சம்பாதிச்சிட்டேன். அடுத்த லெவலுக்கு நான் போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த தடவை பாம்பு பிடிச்சிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு பாம்புக்கு 50,000 உங்களுக்கு நான் கொடுக்குறேங்கிறாரு. மக்களுக்கெல்லாம் என்னடா இது, பாம்புக்கு 50,000 தராங்க, நம்ம எப்படிடா போய் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்லாம் போயிட்டு வந்து பாம்பு தொலைவி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, சரி ஓகேப்பா, நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் ஒரு ஊருக்கு போகிறேன். நான் போயிட்டு வரதுக்கு 3 நாள் ஆகும். 3 நாள் கழிச்சு நான் வந்த வாட்டி நீங்களாம் பாம்பு கொண்டுட்டு வாங்க, சரியா? உங்கள் பாம்புக்கெல்லாம் வந்து தலைக்கு 50,000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓனர் மீட்டிங் போட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி எதாவது பாம்பு பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா என் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிக்கோங்க. நான் வந்து என் கையில் பணம் கொடுப்பேன் பாம்பு பார்த்துட்டு அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, மேனேஜர் சொல்கிறாரு, நம்ம ஓனர் தானே போன வாட்டி. அடுத்த நாளே மேனேஜர் ஓனருக்கு சொல்லிட்டு போகிறாரு. மேனேஜர் அடுத்த நாள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் ஓனர் வந்து உங்ககிட்ட சொன்னார்ல பாம்புக்கு 50,000 கொடுக்குறேன்னு. நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாம்புக்கு 25,000 ரூபா நீங்கள் எனக்கு கொடுங்க. நான் வந்து ஒவ்வொரு பாம்பையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீங்கள் பாம்பு எடுத்துகிட்டு போயிடுங்க. 3 நாள் கழிச்சு ஓனர் வந்தாட்டி அந்த பாம்பெலாம் திரும்ப கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் 50,000 வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 25,000 லாபம், எனக்கு ஒரு 25,000 லாபம்ன்ட்டு. மேனேஜர் வந்து சொல்கிறாரு, நான் ஓனருக்கு நான் துரோகம் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பணம் தான், எனக்கு பணம் தான் முக்கியம் எப்படின்ட்டு. ஒன்று கேட்குறாங்க மக்கள், ஏங்கய்யா இப்போ அவர் இருந்தால் கணக்கு கேட்பார்ல, நான் சொல்லிக்கிறேன்யா, எல்லாம் பிடிச்சிட்டு எரிஞ்சு போயிடுச்சுன்னு நான் சொல்லிடுறேன், பாம்பெலாம் செத்து போயிடுச்சுன்னு நான் சொல்லிடுறேன், புதைச்சிட்டேன்னு நான் சொல்லிடுறேன், நான் சொன்னால் அந்த மனுஷன் நம்புவார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு. உடனே அங்கேருந்த ஒரு 3000 4000 பாம்பு என்ன பண்ணுறாங்க மக்கள், ஒவ்வொரு பாம்பும் 25,000 கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க வீட்டில் வச்சு பராமரிக்கிறாங்க. பாம்பு பிடிச்சி போய் வீட்டில் வச்சுக்கிறாங்க. 3 நாள் கழிச்சு மேனேஜர்கிட்ட சொன்ன மாதிரியே ஓனர் வந்திருப்பாருன்னு வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா எல்லாம் பூட்டு போட்டிருக்குது. பூட்டு போட்டதில் என்ன புரியுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மேனேஜரும் ஃப்ராடு, பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டாரு. அந்த ஓனரும் ஒரு ஃப்ராடு. அவர் ஆல்ரெடி முன்கூட்டியே எல்லாம் பேசி வச்சுட்டு தான் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிங்கன்னா, நம்ம நேர்மையாக இருக்கிற வரைக்கும் பேராசை இருக்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம மேலே தப்பு இருந்தாலும் நம்ம இது பண்ணலாம். இப்போ இதே எங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்னன்னு கொடுக்க முடியும்? ஏமாற்றிட்டு போனான்னு சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்குவீங்க? அவங்க போலீஸ் திரும்ப கேட்க மாட்டாங்க. ஒரு ஓனருக்கு ஒரு மேனேஜரை வந்து நான் துரோகம் பண்ணுறேன், நீங்கள் அந்த பாம்பை என்கிட்ட விலைக்கு வாங்கிட்டு போய் திரும்ப மறுபடியும் எங்கள் ஓனர்கிட்டே கொடுத்து பணம் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறான். அது தப்புன்னு தெரிஞ்சு தானே நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லி போலீஸ் திரும்ப கேள்வி கேட்பாங்கல்ல. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம இடம் விட்டது தப்பு தானே. அப்போ நம்ம மேலே தானே தப்பு. பேராசை, பணம் கண்ணை மறைச்சிது அப்படின்னு சொல்கிறது உண்மை தானே. ஆசையே துன்பத்திற்கு காரணம் விவேகானந்தர் சொல்லுவார். அதானே நடந்திருக்குது. எப்பவுமே நம்ம நேர்மையாக இருக்கிற வரைக்கும் கடவுள் அப்படிங்கிறது உதவி பண்ணுவார் எந்த ஒரு விஷயத்துலையுமே. ஓகேங்களா? இதை நம்ம எல்லாத்துக்குமே, இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயம், ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து யாருக்கு தெரியும் சொல்லிட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறோம், உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்ச மாதிரி சிம்பிளாக சொல்கிறேனே, எண்ணம் போல் வாழ்க்கையும்பாங்க இல்லைங்களா? எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் வந்து சேரும். ஓகேங்களா? நான் ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்ல நினச்சிக்கிறேன் கேட்டிங்கன்னா, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி செய்யக்கூடிய நேர்மையான ஒரு விஷயத்துக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னா, உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் இங்கே இல்லைனாலும் வேற ஒரு இடத்துல வேற ஒரு ரூபத்தில் உங்ககிட்ட வந்து சேரும். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நேர்மையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க.